காஸ்ட்லியான ஸ்வீட்டுன்னு சொன்னால் இந்த ரசமலாயை சொல்லலாம். ஆனால் வீட்டில் செஞ்சால் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் திகட்ட ஸ்வீட்டோட நல்லா ஜூஸியாக இந்த ரசமலாயை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முதல்ல பாலை காய்ச்சி பன்னீராக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் பால் ஆட் பண்ணுங்கள். சூட்டோடு இருக்கிற பாத்திரத்தில் டேரெக்டாக பால் ஆட் பண்ணோன்னா டக்குன்னு பிடிச்சிரும். இப்போ இதில் நான் ஆவினில் டிலைட் பால் தான் எடுத்திருக்கேன். இது பசும்பால் எல்லா இடங்களுமே கிடைக்குது. சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா ஃபுல் ஃபேட் மில்காக ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பசும்பாலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த ரசமலாய். நான் 1.5 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொங்கி வரதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் பசும்பால் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த 1.5 லிட்டர் பால் நல்லா பொங்கி வரத்துக்குள்ளே இந்த பாலை நல்லா காய்ச்சி இதில் தேவையான பொருள்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ பால் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இது ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதித்து வரும்போது நல்லா ஆடை கட்டும். அந்த ஆடையை இந்த பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு பால். இப்போ இந்த பால் கூட சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பாலுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை. இதோடைய வெயிட் பார்த்திங்கன்னா 175 கிராமுக்கு இந்த சர்க்கரையோட அளவு இருக்குது. இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணும். அது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அடுத்து இது கூட பாதாம், முந்திரி, பிஸ்தா இது 3மே 10 பீஸுக்கு நல்லா பொடியை நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காயை நல்லா ஒன்று பாதியமாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மலாய் செய்கிறதுக்கு இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா இது 3மே ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் இது கூட நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக குங்குமப்பூவை பாலில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வற்றி வரணும். நம்ம சேர்த்து 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா வற்ற விடுங்க. சிம்மில் வச்சு அப்பப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். 1.5 லிட்டர் பாலை காய வச்சோம் இல்லையா, அது பொங்கி வருது. இப்போ இந்த பாலை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகரை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் தான் அப்படியே பன்னீராக திரிஞ்சு வந்துடும். சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், பன்னீர் தனியாகவும் தண்ணி தனியாகவும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த பன்னீரை நல்லா ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு இது மேலே அந்த பன்னீரை ஊற்றி நல்லா வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் நம்ம வடிகட்டும் போது தான் நல்லா அந்த தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகி வரும். இது வடியாகிறதுக்கு முன்னாடி நல்லா வாட்டர் விட்டு அலசிக்கோங்க. இந்த பன்னீரை வினிகர் சேர்த்ததுனால இப்படி வாட்டர் விட்டு நம்ம அலசி அதை நம்ம வடிகட்டும் போது அந்த பன்னீரில் சுத்தமாக அந்த வினிகர் ஸ்மெல் வரவே வராது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அதை நல்லா டைட்டாக அந்த தண்ணி நல்லா ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டிட்டீங்க அப்படின்னா நல்லா தண்ணி ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் இது மேலே ஒரு வெயிட் இது மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. இப்போ 1/2 hour கழித்து நான் இதை எடுத்திருக்கேன். நல்லா தண்ணி சுத்தமாக ட்ரை ஆகி பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பன்னீரை ஒரு தட்டில் கொட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ரசமலாய் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த பன்னீரை பிசைஞ்சு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா கை இருக்க பாருங்கள், அதை வச்சு நல்லா அழுத்தி பிசைங்க. கைவிடாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த பன்னீர் நல்லா சாஃப்ட்னஸாக வந்துடும். பன்னீரை நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் ஒரு மீடியமான சைஸ் தான் பிடிக்கிறேன். ரொம்ப குட்டியாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக நான் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது கூட கையால் நல்லா அழுத்தி அதை உருண்டை பிடிக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு சுகர் சிரப் செய்யணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இது சர்க்கரையை நல்லா கரைய விட்டால் போதும், பாக போதும் இது தேவையில்லை. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பன்னீரை சேர்த்துட வேண்டியதான். இப்போ ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மீடியமான தீயில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மூடி வைக்காமல் கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். மலாய்க்கு கொதிக்க விட்டோம் இல்லையா, பால், பாதாம் எல்லாமே சேர்த்து அது என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், மலாய் ஒரு 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மலாய் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 10 நிமிஷமாக கொதித்து அந்த பன்னீர் பால்ஸை நம்ம அந்த சுகர் சிரப்லேருந்து எடுத்து
நம்ம அந்த மலாயில் போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதுதான். இப்போ இதில் இருக்கிற அந்த பன்னீரை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சுகர் சிரப் தண்ணியாக இருக்குது இல்லையா, நம்ம அந்த மலாயில் போடும்போது ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மலாயில். இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மலாய் பன்னீரில் நல்லா ஊறி வரணும். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. பர்ஃபெக்டாக ரசமலாய் ரெடி. 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.